அண்மை செய்தி விசிகாவில் இருந்து முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு விலகி இருப்பதாக தற்பொழுது அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தலைமையின் செயல்பாடுகள் சமீப காலமாக வியப்பையும் வேதனையையும் அளிக்கின்றன என்று கூறி தற்பொழுது விசிகாவில் இருந்து பனையூர் பாபு விலகி இருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொள்கை உணர்வில் இருந்து கட்சி தரம் மாறுவதாக அவர் வேதனை தெரிவித்து தற்பொழுது அவர் விசிகாவில் இருந்து விலகி இருப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு தற்பொழுது விலகி இருக்கிறார். சமீப நாட்களாக கட்சியின் செயல்பாடுகள் வருத்தம் அளிப்பதாக அவர் அதிருப்தி தெரிவித்து தற்பொழுது விசிகாவில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தலைமையின் செயல்பாடுகள் சமீப காலமாக வியப்பையும் வேதனையையும் அளிப்பதாக அவர் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விசிகாவில் இருந்து முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு தற்பொழுது விலகி இருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன், தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் செய்யூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்கள் தற்போது விசிகாவிலிருந்து தான் விலகிக் கொள்வதாக அறிவிக்கையை வெளியிட்டிருக்கிறார். சமீப காலங்களாக தலைமையின் மீது செயல்பாடுகளும் அரசியல் நிலைப்பாடுகளும் எனக்கு பெரும் வியப்பையும் வேதனையும் அளிக்கின்றன என்றும், ஒரு தெளிவான நிலைப்பாடின்றி அடிக்கடி தடுமாறுவது அவரது இயல்பல்ல. நேற்று ஒரு நிலைப்பாடு, இன்று ஒரு நிலைப்பாடு என்று அவர் மாற்றி மாற்றி முன்னுக்கு பின்னும் முரணாக பேசுகிறார் என்றும் அவர் இந்த அறிக்கையில் கூறியிருந்தார். அது மட்டுமின்றி ஒரு நடிகரை RSS மற்றும் பிஜேபியை பெற்றெடுத்த பிள்ளை என்று கடுமையாக விமர்சித்த அவர் இன்று அதே பிள்ளையை தத்தெடுப்பது போல் நிலைப்பாடு எடுத்திருப்பது தவறாக இருக்கிறது என்று பனையூர் பாபு இந்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆரம்ப கட்டத்திலிருந்தே தன்னுடைய கொள்கையில் இருந்து சிறிதும் மாறுவிடாமல் சென்ற தன்னுடைய தலைவர் தற்போது இப்படி மாறி மாறி பேசுவது தனக்கு உடன்பாடு இல்லை எனவும், எனவே தற்போது நான் கட்சியில் இருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகிக் கொள்வதாக தற்போது அவர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மக்கள் சித்தாந்தங்களை விட கவர்ச்சியின் பின்னால் ஈர்க்கப்படுவது ஆபத்தானது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கடுமையாக எச்சரித்துள்ளார் என்று இந்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் கொண்ட கொள்கையில் எடுக்கும் நிலைப்பாட்டிலும் உறுதியாக இல்லாமல் அடிக்கடி நிலைப்பாடுகளை மாற்றி குழப்பத்திலும் இருக்கிறார் என்று அவர் இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி ஒரு தலைமையின் கீழ் இனியும் என்னால் பயணிக்க இயலாது என எனது மனசாட்சி உறுத்துகிறது எனவும், எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் முழுமையாக தன்னை விடுவித்துக் கொள்கிறேன் எனவும், இந்த முடிவை அவர் மிகவும் கனத்த இதயத்தோடு எடுத்துள்ளதாகவும் இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இறுதியில் நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெருப்படி வாழ்தல் வீரம், கட்டுப்படைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறி வீர் பாய்தல் வீரம் தன்னுடைய அறிக்கையில் இறுதியில் அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் தற்போது விசிகாவிலிருந்து பனையூர் பாபு அவர்கள் தற்போது கட்சியில் இருந்து முழுமையாக தன்னை விடுவித்துக் கொள்கிறேன் என்று இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி யோகேஸ்வரன். தற்பொழுது விலகி இருக்கிறார். சமீப நாட்களாக கட்சியின் செயல்பாடுகள் வருத்தம் அளிப்பதாக அவர் அதிருப்தி தெரிவித்து தற்பொழுது விசிகாவில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தலைமையின் செயல்பாடுகள் சமீப காலமாக வியப்பையும் வேதனையையும் அளிப்பதாக அவர் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விசிகாவில் இருந்து முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு தற்பொழுது விலகி இருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன், தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் செய்யூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்கள் தற்போது விசிகாவிலிருந்து தான் விலகிக் கொள்வதாக அறிவிக்கையை வெளியிட்டிருக்கிறார். சமீப காலங்களாக தலைமையின் மீது செயல்பாடுகளும் அரசியல் நிலைப்பாடுகளும் எனக்கு பெரும் வியப்பையும் வேதனையும் அளிக்கின்றன என்றும், ஒரு தெளிவான நிலைப்பாடின்றி அடிக்கடி தடுமாறுவது அவரது இயல்பல்ல. நேற்று ஒரு நிலைப்பாடு, இன்று ஒரு நிலைப்பாடு என்று அவர் மாற்றி மாற்றி முன்னுக்கு பின்னும் முரணாக பேசுகிறார் என்றும் அவர் இந்த அறிக்கையில் கூறியிருந்தார். அது மட்டுமின்றி ஒரு நடிகரை RSS மற்றும் பிஜேபியை பெற்றெடுத்த பிள்ளை என்று கடுமையாக விமர்சித்த அவர் இன்று
அதே பிள்ளையை தத்தெடுப்பது போல் நிலைப்பாடு எடுத்திருப்பது தவறாக இருக்கிறது என்று பனையூர் பாபு இந்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆரம்ப கட்டத்திலிருந்தே தன்னுடைய கொள்கையில் இருந்து சிறிதும் மாறுவிடாமல் சென்ற தன்னுடைய தலைவர் தற்போது இப்படி மாறி மாறி பேசுவது தனக்கு உடன்பாடு இல்லை எனவும், எனவே தற்போது நான் கட்சியில் இருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகிக் கொள்வதாக தற்போது அவர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மக்கள் சித்தாந்தங்களை விட கவர்ச்சியின் பின்னால் ஈர்க்கப்படுவது ஆபத்தானது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கடுமையாக எச்சரித்துள்ளார் என்று இந்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் கொண்ட கொள்கையில் எடுக்கும் நிலைப்பாட்டிலும் உறுதியாக இல்லாமல் அடிக்கடி நிலைப்பாடுகளை மாற்றி குழப்பத்திலும் இருக்கிறார் என்று அவர் இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி ஒரு தலைமையின் கீழ் இனியும் என்னால் பயணிக்க இயலாது என எனது மனசாட்சி உறுத்துகிறது எனவும், எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் முழுமையாக தன்னை விடுவித்துக் கொள்கிறேன் எனவும் இந்த முடிவை அவர் மிகவும் கனத்த இதயத்தோடு எடுத்துள்ளதாகவும் இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இறுதியில் நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெருப்படி வாழ்தல் வீரம், கட்டுப்படைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறி மீர் பாய்தல் வீரம் தன்னுடைய அறிக்கையில் இறுதியில் அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் தற்போது விசிகாவிலிருந்து பனையூர் பாபு அவர்கள் தற்போது கட்சியிலிருந்து முழுமையாக தன்னை விடுவித்துக் கொள்கிறேன் என்று இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி யோகேஸ்வரன்.